ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனியைப் போன்ற பிடிமானமும் அதிகாரமும் இனி அந்த நாட்டில் எவருக்கும் இருக்கப் போவதில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆட்சியில் பாரிய விரிசல்கள் தோன்றி வருவதாகவும் அந்த அரசாங்கம் பலவீனமடைந்து வருவதற்கான பல அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சூழலை பயன்படுத்தி ஆட்சியை மாற்ற வேண்டியது இனி ஈரானிய மக்களின் கைகளிலேயே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீதான போரில் இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டாயப்படுத்தியதாக எழுந்துள்ள விமர்சனங்களை நெதன்யாகு முற்றாக மறுத்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன செய்ய வேண்டும் என்று எவராவது அவருக்கு சொல்ல முடியும் என நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பிய அவர், ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தடுக்கவே கூட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீதான தாக்குதலில் இஸ்ரேல் தனித்தே செயல்பட்டதாகவும் அவர் இதன்போது ஒப்புக்கொண்டார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை முடக்க புதிய பாதுகாப்பு அரணொன்றை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த நெதன்யாகு, ஈரானிய அரசாங்கம் வீழ்ந்தால் ஹிஸ்புல்லாவும் தானாகவே முடிவுக்கு வரும் என்றார். ஜனாதிபதி ட்ரம்பின் கோரிக்கைக்கு இணங்க தற்போது தாக்குதல்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும், எனினும் ஈரானை வீழ்த்துவதே எமது முதன்மை நோக்கம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார்.